ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி ஒரு ட்ரையாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணி அந்த தொக்கு செய்யலாம், வேக வச்சு தண்ணியை எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு இந்த பாவக்காய் தொக்கு செய்யலாம். நான் என்ன செய்ய போறேன்னா, வேக வச்சு தண்ணியை எடுத்துருவேன். எடுத்தாலும் நான் அதை வந்து குடிச்சிரு பசங்களுக்கெல்லாம் ஒரு அரை டம்ளர் குடிச்சு நானும் குடிச்சிருவேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணியை. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, பாவக்காய் வந்து இப்படி கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். இது ரவுண்ட் ரவுண்டா வந்து இப்படி வெட்டி போட்டிருக்கேன். ரவுண்டா வெட்டி போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசான ஸ்லைஸா இருக்கட்டும். நல்ல மெலிசான ஸ்லைஸ். ஒரு 10 மினிட்ஸ் இது கொதிச்சா போதும். 10 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். டக்குன்னு வந்துடும் பாவக்காய். இப்போ வந்து இந்த பாவக்காவை எடுத்து சுடு தண்ணி இங்கே வச்சிருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கேன். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டும் நான் பண்ண போறது இல்லை. இது இந்த 10 மினிட்ஸ் கொதிச்ச உடனே இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு பசங்களுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் இதை குடிக்க கொடுத்துருங்க. இது வந்து அவ்வளோ நல்லது. இந்த பாவக்காய் தண்ணி குடிக்கிறது அந்த கசப்பு வந்து வயிற்றுல இருக்கிறது, கீரி பூச்சி, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. அதனால நம்மளுக்கும் குடிச்சுக்கலாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, இதுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இதை வந்து எடுத்து இந்த ஒரு பாத்திரம், ஒரு ட்ரைனர் வச்சு ட்ரைன் பண்ணிக்கலாம். எல்லாம் இந்த தண்ணி இருக்கு கீழே. இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குடிச்சுக்கலாம். வேணா இது குடிக்கிறதுனா குடிச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்ல தண்ணியோட ஹெல்தியா வேணும் இது. இப்போ பாருங்க, அது ட்ரெயின் ஆகட்டும். அதுக்குள்ளார வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு தவா வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் சூடு ஏறிட்டோம். நல்லா 1 ஸ்பூன் கடுகு கொஞ்சம். இதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யப்போம். டக்குன்னு செஞ்சிடலாம். இதை கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையானது அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கூடாங்க. பாவக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் நல்ல பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிடணும். இந்த தொக்குல வந்து எல்லாரும் இது உப்பு, காரம், புளிப்பு, கசப்பு எல்லாமே இருக்கும். அதில் இனிப்பு எல்லாமே போட்டு பண்ணுறது தான் இது. நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு வதங்கின உடனே இந்த உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது பாவக்காய். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் செய்கிறது. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து பாவக்காய் நல்லா கலர் வந்து ரெட்டாக தெரியும். நல்லா வந்துட்டு மிளகாவில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டால் வந்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இப்போது நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலையும் மிளகாலையும் நல்லா வந்து இதை வந்து வதக்கணும். இதெல்லாம் ஸ்டோவை வந்து ஆஃப் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. எப்போ வந்து மிளகா போடுறீங்களோ அப்போ வந்து ஸ்டோவை வந்து ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கரிஞ்சு போகாது, நல்லாவும் இருக்கும். பார்க்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்க, இது கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க.
ஏன்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா வதங்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கணும். பாருங்க, பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா இந்த பாவக்காயை வதக்கி விட்டாச்சு. ஏற்கனவே 10 நிமிஷம் வந்து நல்லா ஒரு கொதி போட்டு எடுத்துட்டேன். ஒரு 7 நிமிஷம் கிட்ட அது வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு சேர்த்துக்காதீங்க. நான் கொஞ்சம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கிறச்சே நம்ம நல்லா வந்துட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம புளி தண்ணி நல்லா ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு வந்து நல்லா புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணியிலே தான் இது வேகணும். இது ஃபஸ்ட்டே வேக வச்சு தொட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றினா காய்ங்க வேகாது இல்லையா? ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு தொட்டு நல்லா வெந்துடும். இப்போ இந்த தண்ணியில் இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது வந்து இதில் வந்து இது இந்த தண்ணி வதங்கிறதுக்கும் இது வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். வேகட்டும் இருங்க. ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ். இப்போ இந்த தண்ணி வதங்கிக்கான்னு பார்க்கணும். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. பாருங்க, பாதி தண்ணி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வெல்லம், அந்த கசப்பு இதை எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வெல்லம், நான் இந்த குவான்டிட்டிக்கு இந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு துண்டு வெல்லம் போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிற மட்டும் விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாவக்காய் பாருங்கள் நல்லா வெந்து இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு மசிஞ்சு நல்லா வெந்திருக்கு. எப்படி வெந்திருக்குன்னு பாவக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த வெல்லத்தை போட்டு இந்த வெல்லம் போட்ட உடனே அந்த எது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்களா டேஸ்ட்டே நல்லா இருக்கும். எல்லா இந்த சாம்பார் கூட அப்புறம் வந்து நம்ம சில பொரியல்கள் கூடலாம் வெல்லம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாதிரி அந்த தொக்குங்க கூட வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அதாகட்டும். அந்த கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெல்லம் கொஞ்சம் சேர்த்தா. பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ நல்ல ஒரு தொக்கு இதுக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், வந்து காய் குழம்பு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் பாவக்காய் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது வந்துட்டு நம்ம பாவக்காய் சாப்பிட்றது. பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரெட்டிஷாக வரும். நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளை வதக்குனா இந்த மாதிரி ரெட்டிஷாக வந்துடும். அதில் நம்ம வந்து வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா? வெல்லம் போட்டுறதுக்கு இந்த கலர் வந்து வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.